ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடிதங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. டிக்கெட் விற்பனை எழுத்தர், அருமையான போஸ்டிங்கு. ஒரு கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் 18,500 இருந்து 58,600 தராங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், 2 காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,900 50,400. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். காவலர் 4 போஸ்ட். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,900 50,400. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். திருவழகு 2 போஸ்ட். ரூபாய் 15,900 50,400. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். விடுதி காப்பாளர் 1 போஸ்ட். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,900 50,400. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். பல வேலை ஒரு வேகன்சி. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 50,000. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். ஓட்டுநர் 5 காலிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 18,500 58,600. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும். முதல் உதவி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் குறைந்தது ஓராண்டு ஓட்டுநர் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பிளம்பர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் 1 போஸ்ட். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 18,000 56,900. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் குழாய் தொழில் குழாய் பணியர் பாடப்பிரிவில் வழங்கப்படும் தொழிற்பயிற்சி நிலைய சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தொடர்புடைய பிரிவில் 5 வருடம் அல்லது 2 வருடம் தொழில் பழகுனர் பயிற்சி அப்ரெண்டிஸ் அனுபவம் வந்து இருக்கணும். மின் உதவியாளர் 1 போஸ்ட். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 16,600 இருந்து 52,400. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மின் உரிமம் வழங்கல் வாரியத்திடமிருந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மினி பஸ் கிளீனர் 1 போஸ்ட். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 50,000. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். காவலர் 1 போஸ்ட். சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,600 36,800. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். திருவழகு 1 போஸ்ட். சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 31,500. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். இல்லை பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க
தெரிந்தவர்கள் விண்ணப்பிக்கிற மாரியும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கிற மாரியும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கிற மாரியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க மிகவும் குறைந்த நாட்களே இருக்குது. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா 5/4/2024. விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.